இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல up to 50% ஆஃப் காம்போ ஆஃபர் யூனிஃபார்ம் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து சேவிங்ஸும் பிளாஸ்ட் கலெக்ஷன்ஸும் பிளாஸ்ட் நம்ம தி சென்னை சில்க்ஸ். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். பட்ஜெட்டை முன்னிட்டு இன்று தாக்கல் செய்வதற்காக திருப்பதி விமான தரிசிகள். நடந்து முடிந்த தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் 108 தொகுதிகளில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்தது. பெரும்பான்மைக்கு குறைவாக இருந்த நிலையில் காங்கிரஸ், விசிக, IUML, CPI, CPM உள்ளிட்ட கட்சிகளின் ஆதரவுடன் கூட்டணி அரசு அமைக்கப்பட்டது. இதனால் 59 ஆண்டுகளுக்கு பிறகு திராவிட கட்சிகள் அல்லாத ஆட்சி ஒன்று தமிழகத்தில் உருவாகியது. முதல்வர் விஜய் தலைமையிலான இந்த அரசு அமைச்சரவையில் ஆதரவு கட்சிகளுக்கும் இடம் கொடுத்து அதிகார பகிர்வை உறுதி செய்தது. இந்த நிலையில் தாவேக அரசின் முதல் முழுமையான நிதிநிலை அறிக்கை ஆகஸ்ட் 5ஆம் தேதியும் வேளாண் பட்ஜெட் ஆகஸ்ட் 6ஆம் தேதியும் சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட உள்ளன. விவசாய கடன் தள்ளுபடி, கர்நாடக நீர் திறப்பு, மேகதாது விவகாரம் போன்ற முக்கிய பிரச்சனைகள் சூடுபிடித்து வரும் நிலையில் இந்த வேளாண் பட்ஜெட் மீது பெரும் எதிர்பார்ப்பு நிலவுகிறது. இதற்கிடையே வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் ஆர் வினோத் வேளாண் பட்ஜெட்டின் வரைவு நகலை எடுத்துக்கொண்டு திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு சென்று சிறப்பு தரிசனம் செய்துள்ளார். கோயிலில் அந்த ஆவணத்தை வைத்து பூஜை நடத்தியதாகவும் தகவல்கள் வெளியாகின. இது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. பாரம்பரிய முறைப்படி நிதிநிலை அறிக்கை போன்ற ரகசிய ஆவணங்கள் சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்படும் வரை பொதுவெளியில் கொண்டு செல்லக்கூடாது என்பது மரபு. ஆனால் இங்கே அது மாநில எல்லைக்கு வெளியே எடுத்துச் செல்லப்பட்டு கோவிலில் வைக்கப்பட்டுள்ளது. இதனை அதிமுக கடுமையாக கண்டித்துள்ளது. பட்ஜெட் போன்ற முக்கியத்துவம் வாய்ந்த கோப்புகள் சட்டமன்றத்தில் வைப்பதற்கு முன்பு பொதுவெளியில் வைக்கக்கூடாது. ஆனால் சட்டமன்றத்தில் இதுவரை தாக்கல் செய்யப்படாத நிதிநிலை அறிக்கையை எடுத்து தமிழக மாநில எல்லைக்கு வெளியே கொண்டு சென்று திருப்பதியில் வைத்து பூஜை செய்துள்ளார் தாவேக அரசின் வேளாண் துறை அமைச்சர். பூஜை செய்யும் பொருட்டு அமைச்சரிடம் இருந்து நிதிநிலை அறிக்கை கைமாறி இருக்கும் என்பது சட்டப்படி குற்றமில்லையா? ரகசிய காப்பு பிரமாணத்திற்கும் சட்ட விதிகளுக்கும் முற்றிலும் எதிரான ஒரு குற்றத்தை செய்துள்ள அமைச்சர் மீது அரசும் சபாநாயகரும் எடுக்க போகும் நடவடிக்கை என்ன என கேள்வி எழுப்பியுள்ளது. அதே போல CPM கட்சியைச் சேர்ந்த மதுரை MP சு வெங்கடேசனும் தனது கண்டனத்தை பதிவு செய்துள்ளார். பட்ஜெட் ஆவணங்கள் என்பது இறைவனுக்கான காணிக்கையோ அல்லது ஆன்மீக பொருட்களோ அல்ல. அவை மக்களின் வரிப்பணம் எப்படி செலவிடப்படும் என்பதை கூறும் அரசியல் சாசன ஆவணம். தனி மனிதர்களின் மத நம்பிக்கைக்கு அரசியல் ஆவணங்களை காணிக்கையாக்குவது அரசியல் சட்ட விரோதம் என அவர் விமர்சித்துள்ளார். தமிழக அரசின் 2026-27ஆம் ஆண்டின் முதல் பட்ஜெட் கூட்டம் நடைபெற இருப்பதால் தமிழக வேளாண்மை நிதிநிலை பட்ஜெட்டை முன்னிட்டு இன்று தாக்கல் செய்வதற்காக திருப்பதி விமான தரிசிகள். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.